வணக்கம், சுஸ்வாகதம். அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர குரும் பிரணதோஸ்மி முதான்வகம். தியாயேன் நித்யம் கணேசம் பரமகுணயுதம் தியான சம்ஸ்தம் திரிநேத்திரம் ஏகம் தேவம் த்வனேகம் பரமசுகயுதம் தேவதேவம் பிரசன்னம் சுண்டா தண்டாட்ய கண்டோத்கலித மத ஜலோல்லோலம் அத்தாலிமாலம் ஸ்ரீமந்தம் விக்னராஜம் சகல சுககரம் ஸ்ரீ கணேசம் நமாமி. ஸ்ரீ சுந்தரானந்த சித்தசத் குரவே நம. அருகம்புல் மகாத்மியம். அருகம்புல் விநாயக பெருமானுக்கு மிகவும் உகந்த புல். அருகம்புல்லால் விநாயகரை பூஜித்தோம் ஆனால் அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். எல்லா ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவார். மருத்துவ ரீதியாக நாம் பார்த்தாலும் மிகுந்த மெடிசினல் வேல்யூ உள்ள புல் ஆகும். வயிறு கோளாறு, சர்க்கரை வியாதி போன்றவைகளுக்கு அருகம்புல் ஜூஸ் குடித்தால் சீக்கிரமாக வியாதிகள் குணமாகிவிடும் என்கிறது சித்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம். அப்பேற்பட்ட அருகம்புல்லின் மகாத்மியத்தை தான் நான் இப்பொழுது சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து அருகம்புல்லின் மகிமையை தெரிந்து கொண்டு விநாயக பெருமானை அருகம்புல்லால் அர்ச்சனை செய்து எல்லா வளங்களும் கிடைக்க பெற்று வாழ்வாங்கு வாழ விநாயக பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வீடியோவிற்கு செல்லுவதற்கு முன் ஒரு ரிக்வெஸ்ட். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்ய மறக்காதீர்கள். ஏனென்றால் நாங்கள் புதிதாக அப்லோட் செய்யும் வீடியோ நோட்டிபிகேஷன் அப்பொழுதுதான் உங்களுக்கு வந்து அடையும். சரி, நமக்கு வீடியோவுக்குள் செல்வோம். கஷ்யப மகர்ஷி வழக்கம் போல் அன்றும் பஞ்சாயதன பூஜையை தொடர்ந்தார். அவர் பஞ்சாயதன பூஜை பண்ணும்போது விநாயகருக்கு அருகம்புல்லால் அர்ச்சனை செய்வது வழக்கம். மகர்ஷி அருகம்புல்லால் விநாயகருக்கு பூஜை செய்வதை அவரது தர்ம பத்னியான அதிதி தேவி கவனித்து வந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது. அருகம்புல்லை விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதால் என்ன பலன் இருக்க போகிறது? நல்ல நறுமணம் உள்ள பூக்கள் எவ்வளவோ இருக்கின்றனவே. முல்லை, பிச்சி, மந்தாரம், கொழுந்து, சம்பங்கி, செம்பகம், தெற்றி என்று விதவிதமாக பூக்கள் இருக்க அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு அருகம்புல்லால் ஏன் அர்ச்சனை செய்ய வேண்டும் மகர்ஷி? இதுதான் அவரது சந்தேகம். மகர்ஷி பூஜை முடிந்து வரட்டும், இப்பவே கேட்டுவிட வேண்டியதுதான் அவர் மனதில் தீர்மானம் பண்ணினார். அவரும் பூஜை முடியும் வரை பொறுத்து காத்திருந்தார். பூஜை முடிந்து மகர்ஷி எழுந்ததும் அதிதி தன் மனதில் எழுந்த சந்தேகத்தை அவரிடம் கேட்டார். மகர்ஷே, தாங்களுக்கு அறியாதது ஒன்றுமில்லை. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். அதை நிவர்த்தி பண்ணி தர வேண்டும். அதற்கு மகர்ஷி, என்ன சந்தேகம் அதிதி தேவி? சொல்லுங்கள், எனக்கு தெரிந்தவரை சந்தேக நிவர்த்தி பண்ணுகிறேன். மகர்ஷே, எவ்வளவோ வாசனையுள்ள பூக்கள் இருக்கையில் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு வாசனையும் இல்லாத இந்த அருகம்புல்லை விநாயகருக்கு ஏன் அர்ச்சனை செய்கிறீர்? அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது அந்த அருகம்புல்லில்? இதுதான் என் சந்தேகம். அதை நிவர்த்தி செய்து தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். தேவி, தங்கள் சந்தேகம் நியாயமானதுதான். இது உமக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமே வரும் சந்தேகம்தான் என்று கூறிக்கொண்டே விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிய அருகம்புல் குவியலில் இருந்து ஒரு அருகம்புல்லை எடுத்து அதிதி தேவியிடம் கொடுத்தவர் மீண்டும் தொடர்ந்தார். தேவி, இந்த அருகம்புல்லிற்கு சமமான ஐஸ்வர்யத்தை உன் மகனிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வாருங்கள். மகர்ஷி கொடுத்த அருகம்புல்லை கையில் வாங்கிக் கொண்ட அதிதி தேவி நேராக சொர்க்கத்தை நோக்கி புறப்பட்டார். ஏன் அவர் சொர்க்கத்தை நோக்கி புறப்பட்டார்? ஏனென்றால் இந்திராதி தேவர்கள் எல்லாம் கஷ்யப முனிக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர்கள் ஆவார். ஆகையால் தன் மகன் இந்திரனை கண்டு அருகம்புல்லிற்கு சமமான ஐஸ்வர்யத்தை பெற்று வரவே அவர் சொர்க்கத்தை நோக்கி பயணித்தார். அதுபோல் 12 சூரியர்களையும் ஆதித்யர்கள் என்பார்கள். ஏன் அவர்களை ஆதித்யர்கள் என்று அழைக்கிறார்கள்? அவரும் இந்த 12 சூரியர்களும் அதிதி தேவிக்கும் கஷ்யபருக்கும் பிறந்தவர்கள் ஆவார்கள். சரி, இந்திரலோகமாகிய அமராவதிக்கு வந்த அதிதி தேவி தேவேந்திரனின் அரண்மனைக்குள் சென்றார். தேவேந்திரனின் சபையில் அவன் சிம்ஹாசனத்திற்கு முன்பாக நின்றார். தேவர்களும் தங்களுடைய தாயான அதிதி தேவி வந்திருப்பதை பார்த்தவர்கள் தங்களுடைய ஆசனங்களில் இருந்து சட்டென்று எழுந்து அவர் முன் தண்ட நமஸ்காரம் செய்தனர். அந்த நமஸ்காரங்களை ஏற்றுக்கொண்ட அதிதி தேவியானவர் தேவேந்திரனிடம் பின்வருமாறு சொல்ல ஆரம்பித்தார். தேவேந்திரா, உன் தகப்பனார் உத்தரவின்படி இங்கு உன் சபையில்
உன்னை காண வந்திருக்கிறேன். இந்த அருகம்புல்லிற்கு சமமான ஐஸ்வர்யத்தை உன்னிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வர சொன்னார் உன் தகப்பனார். அதனால் இந்த அருகம்புல்லிற்கு சமமான ஐஸ்வர்யத்தை தருவாயாக. இதை கேட்ட தேவேந்திரன் தன் தாயின் கையில் இருந்த அருகம்புல்லை வாங்கினான். அதன் மகிமை தெரியாமல் தாயிடம் சொல்லலானான். தாயே, அவ்வளவுதானே, இதோ தருகிறேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னவன் அரண்மனை வேலையாளிடம் ஒரு தராசுவை கொண்டு வர சொன்னான். வேலை ஆளும் தராசுவை கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன் அரச சபை மத்தியிலே அதை தொங்க விட்டான். இந்திரன் தராசுவின் ஒரு தட்டில் அருகம்புல்லை வைத்தான். இரண்டாவது தட்டில் ஒரு கடுகுமணி அளவு தங்கத்தை வைத்தான். தராசு சமமாகவில்லை. அதனால் ஒரு கட்டி தங்கத்தை கூட அதனுடன் சேர்த்து இரண்டாவது தட்டில் வைத்தான். அப்படியும் அருகம்புல் வைத்த தட்டு தாழ்ந்துதான் இருந்தது. மேலும் மேலும் இந்திரலோகத்திலுள்ள எல்லா ஐஸ்வர்யங்களையும் வளங்களையும் இரண்டாவது தட்டில் வைத்தான். இனி வைக்க எதுவும் மிஞ்சவில்லை. அப்படியும் அருகம்புல் வைத்த தட்டு தாழ்ந்துதான் இருந்தது. தேவேந்திரன் மிகவும் சோர்ந்து போய்விட்டான். என்ன செய்வது என்று தெரியவில்லை அவனுக்கு. அவன் ஒரு நிமிடம் தன் தகப்பனார் ஆகிய கஷ்யப மகர்ஷியை மனமுருகி வேண்டிக் கொண்டான். தேவேந்திரனின் வேண்டுதலை செவிமடுத்த கஷ்யப மகர்ஷியானவர் அன்று விநாயகருக்கு பூஜை செய்த அருகம்புல்லில் இருந்து ஒரு புல்லை எடுத்துக்கொண்டு இந்திரலோகமாகிய அமராவதியை நோக்கி வந்தார். சிறிது நேரத்தில் தேவேந்திரனின் முன்பாக வந்து நின்றார். தகப்பனாராகிய கஷ்யப மகர்ஷியை பார்த்ததும் தேவர்கள் மிகவும் பவ்யமாகவும் ஆதரவுடனும் அவர்கள் அமர்ந்திருந்த ஆசனங்களில் இருந்து எழுந்து சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து நமஸ்கரித்தனர். சாஷ்டாங்கம் என்று சொன்னால் நம்முடைய உடலில் உள்ள 8 அங்கங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் பண்ணுவதைத்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவோம். அப்படி நமஸ்காரம் பண்ணி எழுந்த தேவேந்திரனும் தகப்பனாரிடம் மிகவும் பணிவுடன் இதுவரை நடந்த விஷயங்கள் அவ்வளவையும் ஒன்றுவிடாமல் சொன்னான். மிகவும் பொறுமையுடன் மகர்ஷியும் இந்திரன் சொன்னது முழுவதையும் கேட்டார். இந்திரன் சொல்லி முடித்ததும் மகர்ஷி தராசுவில் இரண்டாவது தட்டில் வைத்திருந்த அத்தனை பொருள்களையும் அப்புறப்படுத்த சொன்னார். வேலையாட்களும் அந்த இரண்டாவது தட்டில் இருந்த அத்தனை பொருள்களையும் அப்புறப்படுத்தினர். இரண்டாவது தட்டில் வைத்திருந்த பொருள்கள் அத்தனையையும் அப்புறப்படுத்தியதும் தன் கையில் கொண்டு வந்திருந்த அருகம்புல்லை இரண்டாவது தட்டில் வைத்தார் மகர்ஷி. ஆஹா, என்ன ஆச்சரியம்! தராசுவின் 2 தட்டும் சமமானது. இதை கண்ட அனைவரும் அதிசயித்து போயினர். விநாயகருக்கு அர்ச்சனை செய்த அருகம்புல்லிற்கு இவ்வளவு மகிமையா? அதற்கு சமம் எந்த பொருளும் ஈடாகாது என்பதை அதிதி தேவியும் அறிந்து கொண்டார். அவ்வளவு மகிமை வாய்ந்தது அருகம்புல். இந்த நிகழ்வு விநாயக புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமः. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் கணேஷ். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராமணேभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. शुभं भूयात्.